பாத்தீங்களா? நீங்க பேசுனீங்களா? நீங்களும் அம்மாவும் இருந்தீங்களா? அது பாத்தீங்களா? அம்மா காமிச்சாங்களா? நீங்க பாத்திருப்பீங்களா? நான் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு? தமிழா. இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல். நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆமா. சில நேரத்துல உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஏதாவது நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதெல்லாம் அவங்க மூஞ்சில நான் முழிக்கிறதே இல்லை. என் பிள்ளை வந்தாலே கதவு மூடுவாங்க. அப்போ அவனுக்கு வந்து எல்லாரும் என்கிட்ட வந்து இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் தினம் ஒரு பஞ்சாயத்தா இருக்கும், சண்டையா இருக்கும். எப்படி முடிஞ்சது உங்களால? இது பழகிருச்சு அப்படின்னு பழகிச்சுன்னு இல்லை, அவங்க அந்த நல்ல பிள்ளைகள் பிறந்திருக்கு, அதனால அவங்க நம்மளை பேசுறாங்க. நம்ம இப்படி பிறந்திருக்கு, அதனால நம்ம கேட்குறோம். எல்லாரும் மாதிரி தானே கல்யாணம் பண்ணோம், எல்லாரும் மாதிரி தானே குழந்தை பெற்றுக்கிட்டோம். நமக்கு இப்படி ஒரு தனிமையாக இப்படி ஒரு கஷ்டம் போது ஏற்றுக்க ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. இப்போது லாரி தண்ணி வந்து குக்கர் சவுண்டு வந்தாலும் அந்த ஹார்ன் சவுண்டு கேட்டால் கூட அவங்களுக்கு மண்டைக்குள்ளே ஏதோ பண்ணோம். ரொம்ப அழுகுறதுன்னா இவங்க அழுகுறது ரொம்ப பயங்கரமான அழுவம். ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு இப்படி கொடுத்துட்டு என்னைய ஒரு காட்சி பொருளை ஆக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த ஆளை கும்பிட்டு அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கானோ திருப்பி ஏதாவது செஞ்சு விட்டான்னா எனக்கு அதனால சாமியே கும்பிட்றதில்ல. எதுக்கு கும்பிடணும்? கொடுத்த வரைக்கும் போதும், வாங்கி வைக்க இடம் இல்லை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நோல் நாங்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழால இருந்து உமா அண்ட் அகில் இருக்காங்க. ஹை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அகில், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இன்னைக்கு பர்த்டே இல்லை உங்களுக்கு? பர்த்டே ஆகிருக்கு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். எங்க காலைல கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்தாச்சு. சூப்பர். ரீசெண்டாக தமிழ்ல நீங்க பேசியிருந்தீங்க. நீங்க பேசின அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்றது, கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு அம்மாவா, இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து எல்லாருக்கும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவங்களுடைய லவ்வா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. ஷோக்கு போயிட்டு வந்தப்பறம் எப்படி இருக்கு? முதல்ல எங்க பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு பேசுறாங்க, நீங்க நல்லா பேசுனீங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் பேசுறதை விட பேசாதவங்களும் கூப்பிட்டு பேசுறாங்க. நல்லா பேசுனீங்க, உங்க அகில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, அன்பாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக பார்த்துக்கிறீங்க, அப்படி எங்களுக்கே பொறாமையாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நானும் ஊரில் இருக்கேன் இல்லையா, இங்கே இருக்கோம். ஆனால் இந்த டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் ஊரில் இருந்தேன். எங்கள் ஊரெல்லாம் சொல்லிட்டேன், எங்கள் ஊரில் ஒருத்தர் விடாமல் சொல்லிட்டேன், நான் டிவியில் வரேன் எல்லோரும் பாருங்கன்னு ரொம்ப ஆசையாக சொன்னேன். எல்லோரும் பார்த்துட்டு எல்லோரும் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க. நல்லா பேசியிருக்க, நீ எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்ப, உனக்குள்ளே இவ்வளோ கவலையை கூட அதையும் சிரிச்சிட்டே சொன்னியே, ரொம்ப நல்லா இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கவலையை வந்து இந்த அளவுக்கு அந்த சார் கூட சொல்லியிருந்திருப்பாரு, ஆவுடையப்பன் சார் கூட. நகைச்சுவையா உங்களால எப்படி சொல்ல முடியுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எப்படி முடிஞ்சது உங்களால? இது பழகிருச்சு அப்படின்னு பழகிருச்சுன்னு இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் வந்து குழந்தையில ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போதெல்லாம் அவங்க சொல்லும்போது ஏற்றுக்க கஷ்டமாக இருந்துச்சு. டாக்டர் வந்து நமக்கு ஸ்பெஷல் சைல்டு, உங்கள் பையன் ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரில் வரான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால ஏற்றுக்க கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரும் மாதிரி தானே கல்யாணம் பண்ணோம், எல்லாரும் மாதிரி தானே குழந்தை பெற்றுக்கிட்டோம். நமக்கு இப்படி ஒரு தனிமையாக இப்படி ஒரு கஷ்டம் போது ஏற்றுக்க ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. நம்மளுக்கு எப்படின்னு ரொம்ப அந்த நேரம் நிறைய வருத்தம் கவலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் என்னதான் இருக்குன்னு தேடலாமேன்னு தோணுச்சு. அவனோட உலகத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். நம்மக்கிட்ட அவன் வரல, அவன் என்ன பேசுகிறான், அவன் என்ன சிரிக்கிறான், அவனுக்கு என்ன பிடிக்குது. இப்போது லாரி தண்ணி வந்து குக்கர் சவுண்டு வந்தாலும் அந்த ஹார்ன் சவுண்டு கேட்டால் கூட அவன் காதை பொத்திட்டு அழுவான். பட்டாசு வெடிச்சா கூட இப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் குழந்தையிலேருந்து சொல்கிறேன், குழந்தையிலேருந்து அந்த ஒரு சின்ன விஷயங்கள்லாம் அவன் ரொம்ப பயப்படுவான். அதுக்காக அவன் எந்திக்க முந்தையே சமையல் பண்ணுற மாதிரி, விசில் வைக்கக்கூடாது, லாரி தண்ணிலாம் சவுண்டு வந்ததுன்னா அண்ணா அடிக்காதீங்க அகில் அழுவான். அவங்களுக்கு மண்டைக்குள்ளே ஏதோ பண்ணோம், நரம்பு ஏதோ செய்யும், அவனால சொல்ல தெரியாது. அவனுக்காக நாங்கள் கதவு ஜன்னலெல்லாம் மூடி அவனுக்காக நிறையா வந்தோம். இப்போ ரொம்ப அவன் உலகம் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் உலகத்தில் நாங்கள் இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல இந்த இந்த மாதிரி ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்த மொமெண்ட் எப்போ ஆக்சுவலாக தெரிய வந்துச்சு? அவனுக்கு 2 இயர்ஸில் நாங்கள் சைக்காட்டிஸ்ட் போனோம். அப்போ தான் தெரிஞ்சது. கொஞ்சம் எங்கள் சொந்தக்காரங்க கொஞ்சம் சொன்னாங்க, அகில் எல்லாரும் மாதிரி பார்க்க மாட்டான், சிரிக்கலை, பேசலை, நடக்கலை அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனோம். எங்கள் சில்ட்ரன் டாக்டர் வந்து அவங்க தண்டையார்பேட்டில் இருக்காங்க.
அவங்க சொன்னாங்க, அவங்க கூட படித்த ஒரு டாக்டர் நியூரோ சைக்காட்ரிஸ்ட். ஏன்னா இவங்க வந்து ஸ்ட்ரக்சரில் ப்ராப்ளம் இல்லை, ஃபங்க்ஷனில் தானே ப்ராப்ளம். தோற்றத்தில் குறைபாடு இருந்தால் அவங்க எம்ஆர் கேட்டகரியில் வந்துடுவாங்க. இப்போ ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் இருக்கும்போது இவங்க அந்த ஆட்டிசம், ஏன்னா ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி லைனில் வருவாங்க. ஃபங்க்ஷனில் தானே ப்ராப்ளம்ங்கிறதுனால நியூரோ சைக்காட்ரிஸ்ட் பாருங்கள் அப்படி சொன்னாங்க. அப்போ தான் அவங்க வந்து டி நகரில் இங்கே சாம்பசிவம் ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆனந்த் பாலன்னு சொல்லிட்டு, அவங்க ஃபேமிலியே சைக்காட்ரிஸ்ட் தான். அவங்கக்கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோம். ஹைப்பராக இருக்கிறான், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண, குட்டி குட்டி தேவைகளை மட்டும்தான் சரி பண்ண முடியும்னாங்க. அவனோட ஒரு சிட்டிங் டாலரன்ஸ், உட்காரணும், ஒரு இடத்துல வந்தால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறம் கேரளா ட்ரீட்மெண்ட் நிறையா போனோம். கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலையில் போயிட்டு, அதுவும் சேட்பட்டில் மகரிஷி வித்யாமந்தி ஸ்கூலில் ஒரு வச்சு பண்ணுறாங்க. தாம்பரத்தில் வந்து தங்கி இருக்க சொன்னாங்க. அப்போ எனக்கு குட்டி பையன் இன்னொரு குழந்த இருந்ததுனால இவனும் நானும் தினம் வந்து போய்கிட்டு இருந்தோம். அவங்க எல்லாருமே ஆனால் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போது டாக்டர் வந்து இது வந்து க்யூரபிள் இல்லை, கண்ட்ரோலபிள்னு நமக்கு முதல்ல புரிய வைக்கிறாங்க. நம்ம எப்படியாச்சும் காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டால் சரியாயிரும்னு நம்ம தோணி அந்த சரியாயிரும் ஆர்வத்தில் வந்து நிறைய பேர் காசை இழக்கிறோம், பணத்தை இழக்கிறோம். அதெல்லாம் இதுக்கப்புறம் வர்றவங்க பண்ணாதீங்க. எதுவும் தீர்க்க முடியாது, இது கண்ட்ரோலபிள் மட்டும்தான். நான் மித்த மக்களுக்கு நான் சொல்கிறேன், எங்களை போல் செலவு பண்ணிவிட்டு இழந்து போயிட்டு திரும்பலையே கிடைக்கலையேன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. இது தீர்க்க முடியாது, இது கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த உலகத்தில் என்ன இருக்குதுன்னு முதல்ல எல்லோரும் என்ன மாதிரி வேகமாக தெரிஞ்சுக்கோங்க. இப்படி குட்டி பாப்பா வந்து நம்ம அம்மா கிட்ட பால் குடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பால் எப்படி குடிக்கிறாங்களோ அதுதான் முதல் அறிவு. அதில் அந்த பிள்ளைங்களுக்கு சவைச்சி குடிக்க தெரியலன்னா அன்னைக்கு இருந்தே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அதுதான் முதல் கட்ட அறிவே அதுதான். அம்மா அமர்த்தும் போது குழந்தை அழாமல் குடிக்க தெரிகிறதுக்கு நம்ம முதல்ல சொல்லி கொடுக்குறோம், பாப்பாவை அமர்த்துறதுக்கு. ஆனால் அப்போ அதுக்கு தெரியல, கொஞ்சம் தாமதம். அது தினம் சொல்லித்தரோம், தினம் அது பால் குடிக்க அம்மா கிட்ட கற்றுக்கவே 2 மாதம் ஆகும். இந்த மாதிரி பிள்ளைங்க அவங்களே குடிக்க அந்த வயசுலேருந்தே அந்த ஸ்லோவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்கனாலே ஓரளவு இந்த அளவுக்கு குணப்படுத்த முடியும். அவங்க தேவைகள் சொல்கிறதுக்கு நிறைய காலம் தளர்த்தி வந்து குணப்படுத்த முடியாது. கொஞ்சம் ஏர்லியாகவே கவனிங்க அப்படின்னு. ஏன் எப்படி மெனக்கட்டு அவனையே நீங்கள் பார்க்குறீங்கன்னு நம்மளை நினப்பாங்க. பெரிய உலகத்தில் இல்லாத பிள்ளைய பார்த்துட்டா யாரும் அவனையே சேவிச்சுக்கிட்டு இருக்கான்னு நம்மளை வைவாங்க. மித்தவங்க நம்மளை வைவாங்க, எப்போ பாரு அவனையே செவிக்கிறா, அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கா, சும்மா அவனை நோண்டாது, அவன் பாட்டு இருப்பான் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கவனம் கூட இனிமேல் எல்லோரும் ரொம்ப கவனித்து பாருங்கள். என்ன மாதிரி நான் அவ்வளோ சேவிச்சு எல்லாருக்கிட்டேயும் வசவு வாங்கினதுனால கூட இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். அங்கே தமிழா டீமில் இவனோட ரொம்ப பிள்ளைகள் கஷ்டப்படுற பிள்ளைங்களாம் இருந்துச்சு. அந்த அம்மாங்கெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டாங்களேன்னு வருத்தப்படுறாங்க. எப்படி நம்ம கேப்பை ஃபில் பண்ண முடியாது, காலந்தாழ்த்தி வந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாது. நீ இதுக்கப்புறம் ஓடி என்ன பிரயோஜனம்? ஏர்லியாகவே கொஞ்சம் நல்ல பிள்ளைகளாகவே இருக்கட்டுமே, கவனிச்சுக்கிட்டே இருங்க, புரிஞ்சுக்கிடும் என்ன அவங்க எந்த இதில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பெரிய விஷயம், அது ரொம்ப சிம்பிளாக அழகாகவும் சொன்னீங்க. பட் என்னன்னா இப்போ இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆட்டிசம் அப்படிங்கிறது க்யூரபிள் கிடையாது, கண்ட்ரோலபிள் அப்படிங்கிறத உங்ககிட்ட டாக்டர் சொல்லும் போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம நம்புறதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அப்பயே உங்களுக்கு அது இருந்துச்சால் அது போக தான் பழகணும். எதுவுமே முதல்ல ஏற்றுக்கவே முடியாது, எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம், யார் என்ன சொன்னாலும் அது எங்கள் ஊர்ல எல்லாம் சொன்ன மாதிரி எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி, இதை சொன்னால் சரியாயிடுமோ இதை சின்ன சரியாயிடுமோன்ட்டு நம்ம ஓடிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட் பார்க்குறோம் இல்லையா, 2 மாதத்துக்கு ஒருக்கா வரும்போது நாங்களே நோட்ஸ் எழுதுவோம். இன்றைக்கி இது பண்ணனா இது பண்ணலை, நேற்று கத்திக்கிட்டே இருந்தால் இன்றைக்கி கத்தலை, இந்த மாதத்தில் அப்போ 1 மாதம் வர ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம். 1 மாதம் எடுத்து அவனை வந்து நம்ம மிகைப்படுத்தியும் சொல்லக்கூடாது, தாழ்த்தியும் சொல்லக்கூடாது. அவ என்ன உரியதை அவங்கக்கிட்ட சொல்லணும் டாக்டர்கிட்ட. அப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் கொடுக்குறாங்க, நம்ம பிள்ளைகளோட கண்டிஷன் ஏற்று கொடுக்குறாங்க. அப்போது அந்த 7 வயசுக்கு உண்டான தேவைகள் என்னென்னு வரும்போது, பாத்ரூம் போகும்போது அந்த சின்ன தேவைகள் அம்மா கிட்ட சொல்ல வர்றாங்க. அந்த சின்னதை மட்டும்தான் தீர்க்க முடிஞ்சது. ஏற்றுக்க கொஞ்சம் நாள் ஆச்சு. இது கண்ட்ரோலபிள்னு புரியறதுக்கு என்ன ஒரு 9-10 வருஷம் ஆச்சு. இதுக்கு மேலே நீங்கள் மாத்திரை மருந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ஆகிடுவாங்க, கிட்னி ப்ராப்ளம்லாம் வந்துடும் அப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால எங்களுக்கு இந்த தேவைகள் செய்கிறான், நடக்கிறான், நம்ம கூட கூட்டிகிட்டு போகும்போது நம்ம கூட நடந்து வரான், நம்மக்கிட்ட பேசுகிறான், வெளி இடத்துல இப்படி தான் உட்காரணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருந்திருப்பான். இந்நேரம் குடிக்க வைக்கவே 4 பேர் தேவைப்பட்டிருக்கோம்.
இப்போ ஓடுறாம உட்காந்துருக்காங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல்னால் இதுதான், இது கேர்ள்ஸ் பாத்ரூம், இது அங்கே போகக்கூடாது, இது பாய்ஸ் டாய்லெட், நம்ம இங்கே தான் போகணும். இப்போ சோசியல் கம்யூனிகேஷன் வருது ஸ்கூலுன்னு போகும்போது. மித்த பிள்ளைகளோடய சேர்ந்து படிக்க விட்றோம். இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் போக எங்கள் சைக்காட்ரிஸ்ட் என்ன அலோவ் பண்ணல. இவங்களுக்கு என்னென்னா, அந்த பிள்ளைகள் வந்து ஒரு மூக்கு உடைஞ்சிச்சின்னா கூட துடைக்காது, அது பாட்டு இருக்கும். ஸ்பாஸ்டின்லாம் இருக்குது, ஸ்பாஸ்டின் சொசைட்டி ஃபார் த டிசபிள் சில்ட்ரன் ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் வந்து அந்த பிள்ளைகள் வந்து அவங்கக்கிட்ட கையில் யாரோ ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி, அந்த பாப்பா அந்த பிள்ளைக்கு ஊட்டுற மாதிரி அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் அந்த குழந்தைங்க இருக்குது. அப்போ அங்கே நிறைய பிள்ளைகளை பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி வந்தால் நமக்கு சங்கடமாக இருக்கும். மித்த இந்த மோட்டு பட்லு பார்க்கும்போது சொல்கிறாங்க இல்லையா, அம்மா மோட்டு ட்ரெயினில் போகிறான், ஓடணும், கோ ஃபாஸ்ட், இவங்களுக்குள்ளே அந்த செல்ஃப் டாக்கிங் இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகளோட போகும்போது இன்னும் அவங்களே இவங்க காப்பி பண்ணிடுவாங்க. இவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி தான். இன்றைக்கி நீ இப்படி பேசுகிற, அவர் இப்படி செய்கிறாருன்னா நாளைக்கு அவனும் கேமரா எடுத்து என்னை பண்ணி பார்த்துட்டு இருப்பான். நான் தான் டிவியில் இருக்கிற மாதிரி, என்ன பேட்டி எடுக்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்போ நார்மல் பிள்ளைகள்கிட்ட இருந்து அவங்க அந்த கேப்சர் பண்ணட்டும். படிப்பு எப்போனாச்சும் படிச்சுக்கிடலாம், அறிவை முதல்ல கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிடலாம், இதுதான் முதல்ல தேவை. இன்றைக்கி அக்கீல் வந்து பஸ்ஸில் போகும்போது கூட பாய்ஸு இப்போ ஜென்ஸு சீட்டில் தான் உட்காருவான். அம்மா கூட தானேடா யாரும் வைய மாட்டாங்க, உட்கார அக்கீல்னு என் கூட இழுத்து வச்சா கூட நோன்னுட்டு அங்கிட்டு தான் போய் உட்காருவான். அவனுக்கு சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணுறது, நெட்டில் அவங்க நான் வந்து கொழுப்புக்கு இங்கிட்டு கூடி போவேன், ஒன்வேயில் போவேன், அவனுக்கு பிடிக்காது, இது தப்பு, கோ ஸ்ட்ரைட் டர்ன் லெஃப்ட்டு அப்படி சொல்லிகிட்டே வருவான், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வருவான். ரொம்ப நல்ல உலகத்தில், தூய்மையான உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப உண்மையாக இருக்கிற ஒரு குழந்தை எனக்கு கிடச்சிருக்கு. பொய் கூட சொல்ல மாட்டான். நம்மளாம் திருடுனா கூட நைஸாக உட்காந்து அமைதியாக இருப்போம், அவன் பொய் கூட சொல்ல மாட்டான். அது ரொம்ப அழகாக இருக்கும். அக்கில் ரொம்ப சமத்து பையனா நீங்க? ஆமா. அப்படியா? சரி, டிவியில பாத்தீங்களா? நீங்க பேசுனீங்களா, நீங்களும் அம்மாவும் இருந்தீங்களா, அது பாத்தீங்களா? அம்மா காமிச்சாங்களா? நீங்க பாத்திருப்பீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு? தமிழா. தமிழால பார்க்க கியூட்டா இருந்தீங்க தெரியுமா? அழகா பேசுனீங்க. அங்க என்ன சொன்னாரு ஆவுடையப்பன் சார் கிட்ட, பேசுனீங்களா? நல்லா பேசுனீங்களா? சரி, ஸ்கூலுக்குலாம் போறீங்களா? ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் இருக்கா உங்களுக்கு? அஜய் தான் உங்களோட ஃப்ரெண்டா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு தான் இருக்கு. அப்படியா? யாரு? யூஎஸ்டி. சூப்பர். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி, ஏன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், எல்லாம் சூப்பர். ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணோம் ஊர்ல, ஏன்னா 4 பேர் ஏதாவது ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லி பேசிட்டு போயிடுவாங்க, அவங்களெல்லாமும் சமாளிக்கணும் அப்படின்னும் போது கஷ்டமா இருந்திருக்கும். ஃபேமிலி கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? ஃபேமிலியில் எல்லாரும் ஒன்றும் சொல்லவே இல்லை, வருத்தம்லாம் யாருக்கும் படலை. ரொம்ப அவனுக்கு ரொம்ப மரியாதையாக கொடுக்குறாங்க. அகில் நல்ல குழந்தை அப்படின்னு அவனை பாசிட்டிவாக சொல்லி வளர்க்குறாங்க. இவன் வந்து வா போ பெரியம்மா, இங்கே வா அத்தை, அவ கூப்பிட்றா, அவே அப்படி தான் பேசுவான். வாங்க போங்கன்னெலாம் வராது. சொன்னால் கூட அவங்க அப்படியே செல்லும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபேமிலியில் இவனுக்கு ரொம்ப பெரிய மரியாதை, நல்லா பார்த்துக்கிறாங்க. இவனுக்கு ஒரு காலையில் எங்கள் அக்காவோ என் தங்கச்சியும் தினம் இவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபோன் பண்ணுவாங்க. அகில் என்ன சாப்பிட்டீங்க, ஏன்னா நம்ம சாப்பிட்டீங்க வச்சிட்டிங்க வாங்க போங்கன்னு சொன்னால் இவனுக்கு ஒரு வேளை வரும்ன்ட்டு அக்காலும் தங்கச்சியும் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் இவங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ எனக்கு ஊரில் கூப்பிட்டு போகும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னென்னா ஊரில் வந்து என்னை வந்து சொன்னேன்னே நான் அந்த டிவிலேயே, உமா பிள்ளை லூசுன்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி என் பிள்ளை வந்தாலே கதவை மூடுவாங்க. மகே வந்து இதை எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தண்ணியை திறந்து விட்டுட்டான், வாஷிங் மிஷினை நோண்டி விட்டுட்டான், கதவு எண்ணெய் தூக்கி தண்ணிக்குள்ளே ஊற்றிட்டான், கடுகு சிந்திட்டான், மிளகு சிந்திட்டான். எங்கள் வீட்டில் தினம் ஒரு பஞ்சாயத்தாக இருக்கும் ஊருக்கெல்லாம் போனால். ஏன்னா இந்த ஊரில் வந்து எல்லோரும் கதவை அடைச்சே இருக்கும். ஊரெல்லாம் அப்படி கிடையாது, எல்லார் வீடும் திறந்தே கிடக்கும், எல்லார் வீட்டுக்குள்ளே ஓடிடுவான். அப்போ அவனுக்கு வந்து எல்லோரும் என்கிட்ட வந்து இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், தினம் ஒரு பஞ்சாயத்தாக இருக்கும், சண்டையாக இருக்கும், ஊருக்கே போக மாட்டேன். இவனை கதவை வச்சு வீட்டுக்குள்ளே பூட்டினா கூட இவன் அழுவான். ரொம்ப அழுகுறதுன்னா இவங்க அழுகுறது ரொம்ப பயங்கரமான அழுவோம், அந்த உரும்புற மாதிரி கேட்கும். நம்ம நார்மலாக நம்ம அழுகுற மாதிரி அழுவ மாட்டாங்க. இந்த இரிட்டேட்டாக இருக்கும், நல்லா சாத்திரலாமான்னு வரும் வச்சு, அந்த மாதிரி அழுவோம். அடிக்கவும் நமக்கு அப்படி தான் தோணும், உரும்புவான். அது மித்தவங்களுக்குலாம் நமக்கே கோவம் வரும். அந்த மாதிரி நல்லா சொல்லுவேன், நல்லா வச்சு மண்டையில் கொட்டி விடலாமான்னு வரும், அந்த மாதிரி கோவம் வரும். அந்த மாதிரி அழுவாங்க இவங்க. அப்போ வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சாலும் அழுவான், திறந்து விட்டா மித்தவங்களுக்கு சண்டைக்கு வராங்க. என்னதான் செய்யனே தெரியாது. இப்ப மத்தவங்க அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணுவாங்க, ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்காம நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சில நேரத்துல உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. அப்படி ஏதாவது என்ன எப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணி ஃபீல் பண்ணி இருந்திருப்பீங்க? நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதெல்லாம் அவங்க மூஞ்சில நான் முழிக்கிறதே இல்லை. நான் நின்ன இடத்துல அவங்க நின்னாதானே என் கஷ்டம் தெரியும்.
அவங்க நல்ல பிள்ளை பெற்றிருக்காங்க, பேசுகிறாங்க, நம்மளை வந்து அவங்கள பேச வச்சிருக்கு, நம்மளை கேட்க வச்சிருக்கு அப்படின்ட்டு நான் பாட்டு போயிடுவேன். வருத்தப்பட்டு என்ன செய்ய முடியும்? அவங்க அந்த நல்ல பிள்ளைகள் பிறந்திருக்கு, அதனால அவங்க நம்மளை பேசுகிறாங்க, நம்ம இப்படி பிறந்திருக்கு, அதனால நம்ம கேட்குறோம் அப்படின்னு நினச்சிப்பேன். நான் சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? ஆமாம், எனக்கு கூட தான் அழுகெல்லாம் வருது. ஆமாம், நம்மளை மட்டும் ஏன் அது எப்படி சொல்லணும்னா, கடவுளுக்கு ஏன் இந்த கவனக்குறைவுன்னு தோணும். அப்படி தான் தோணும். நாங்களும் தானே எல்லாரையும் மாதிரி பிள்ளை பெற்றோம், வயிற்றுல சுமந்தோம். 10 வருஷம் பெரிய காலத்துக்கு என்னை சுமக்க வச்சுட்டார்ல, அவரெல்லாம் கிடச்சா வச்சு விளாசிடலாமான்னு தோணும். கடவுள்லாம் கிடச்சாருன்னா நிறைய கோவம் வரும் எனக்கு. அதனால சாமியே கும்பிட்றதில்ல. எதுக்கு கும்பிடணும்? கொடுத்த வரைக்கும் போதும், வாங்கி வைக்க இடம் இல்லை அப்படிம்பேன். அவர் நிறையா கொடுத்துட்டாரு, ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு இப்படி கொடுத்துட்டு என்னைய ஒரு காட்சி பொருளை ஆக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த ஆளை கும்பிட்டு அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கானோ திருப்பி ஏதாவது செஞ்சு விட்டான்னா, அதனால் எனக்கு கும்பிட தோணலை. பிள்ளைக்கு மேலே என்ன சாமி? தினம் பூஜை பண்ணுறோம், தினம் குழந்தைய அபிஷேகம் பண்ணுறோம், தினம் குளிக்க வைக்கிறோம், தினம் ஊட்டுறோம், இதுக்கு மேலே எனக்கு என்ன கோயில், என்ன கோயில் அப்படின்னு தோணிடும். ஆனா உண்மையாவே நீங்க எப்படி சொல்லும் போது ஒரு ஆட்டிசம் அப்படிலாம் எங்களுக்கு தோணவே இல்லை. எல்லா குழந்தை மாதிரி தான் இப்ப பார்க்கும்போது எங்களுக்கு ஆக்சுவலா இருக்காரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி உங்களுடைய வளர்ப்பு அப்படிங்கிறது நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம், நிறைய அவனுக்காக மெனக்கட்டிருக்கேன். ரொம்ப எனக்கு கொடுத்த ரோல் இது என்னோட கேரக்டர்ல. கல்யாணம் வயசு பிள்ளையில இருந்ததோ சிலிப்பிட்டு திரிவோம், ஒரு தாவணி கட்டிக்கிட்டு ஊர்ல ஒரு இருப்போம், அது ஒரு ஜாலியா அப்படி ஒரு கேரக்டர்ல வாழ்றோம்னா, இன்னைக்கு கல்யாணம் ஆகிட்டு நமக்கு இப்படி ஒரு குழந்தை, இப்படி ஒரு வாழ்க்கைங்கும் போது இந்த கேரக்டரை எனக்கு கொடுத்த ரோலை நான் கரெக்டாக பண்ணுறேன். படைச்சவங்க கேட்பாங்கல்ல, கேட்டவன்னு சொல்லலாம்ல. என் பிள்ளைக்கு நான் கொடுத்த பொறுப்பை நான் என்ன பார்த்துருக்கேன்னு சொல்லுவேன்ல. ஒருவேளை அவருக்கு அறிவு இருந்து எனக்கு கேட்க அவர் என்னைக்காச்சும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தாருன்னா அப்போ நான் போய் பேசுவேன்ல. சரி, இப்போ பேசுறீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட என்ன கேட்பீங்க, இல்லை என்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரி என்னையெல்லாம் இப்படி காயப்படுத்துகிறாங்கல்ல, அவங்களாம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை கொடுங்கன்னு கேட்பேன். நான் நின்ன இடத்துல நின்னா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். என்னை வந்து பேசுறீங்கல்ல, இப்போ நான் இந்த சரண்யா வயிறு என்னைய இப்படி சொல்கிற, நீ என்னைய வயிற என்னை வஞ்சினா உனக்கும் கிடைச்சாதான் உனக்கு புரியும். அது சாபமாக கூட நீ எடுத்துக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நீ உனக்கு கிடைச்சதான் புரியும். நீ இன்னொரு ஓம்பிள்ள நீ என்னைய பேசுகிற, நான் எவனோ போன ஜென்மத்தில் எவனோ பண்ணிட்டு போயிருக்கான், அது அந்த கர்மாவை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகிறேன்றாங்க. எவன் பண்ணதையோ நான் ஏன் அனுபவிக்கணும்? நான் சாப்பிட்டதுக்கு நான் கூலி கொடுக்குறேன். நான் ஹோட்டலில் 2 இட்லி சாப்பிட்டேன்னா நான் காசு கொடுக்குறேன். 3 அவன் சாப்பிட்டதுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்? போன தலைமுறையில் எவனோ பண்ணதுக்கு அவனுக்கு கொடு. நீ தான் அப்போ ஸ்லோ லேர்னர், கடவுள் தான் ஸ்லோ லேர்னர், நீ ஏன் பிள்ளை ஸ்லோ லேர்னர் கிடையாது. நீ ஏன் காலம் தழுத்தி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீன்னா நீ ஸ்லோ லேர்னர் லிஸ்ட்டில் தான் வர. கடவுளே ஸ்லோ லேர்னர், அவர்கிட்ட போய் நான் என்ன கேட்க முடியும்? அதுமாரி ஒருவேளை அவருக்கு இனிமேல் அறிவு வந்து இந்த மாதிரி என்னை மாதிரி அம்மாக்கள்கிட்டலாம் கேட்கணும்னு நினச்சா, எங்களெல்லாம் காயப்படுத்துகிறவங்களுக்குலாம் இதே மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை கொடு, ஆனா கொடு, பொண்ணா கொடு, இப்படி ஒன்று கொடு, அப்படிதான் கொஞ்சமாச்சும் வாயை கொஞ்சம் மூடுவாங்க மக்கள். சொல்லும் போது எவ்வளவு காயப்பட்டிருக்கீங்கிறத வந்து உணர முடியுது. ஏதாவது உங்களை ரொம்ப பாதிச்ச ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? ஊர்ல நடந்தது ஏதாவது ஒண்ணு? என்னைய மாதிரி எல்லாரையும் தான் அங்கே பாதிக்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல, இப்போ அந்த சொல்றவங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் கவனிக்கிறது இல்லைல்ல. இப்போ அவங்களாம் வந்து என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? அவங்க வந்து என்கிட்ட பெருமையா பேசுவாங்க, ஏ உமா உன் மகன் இத்தோசரம் வளர்த்துட்டியா, நல்லா இருக்கானே அப்படிம்பாங்க. அவங்க முன்னாடி ஆமாக்கான்னு சொல்லுவேன். அங்கிட்டு போகும்போது நானும் போங்கடி போக்கத்தவளுகளான்னு வஞ்சிக்கிட்டே போயிடுவேன், மனசுக்குள்ளே வஞ்சிட்டு போயிடுவேன். அப்படியாக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, சரிக்கான்ட்டு சந்தோஷமா சிரிப்பேன். ஆனால் அங்கிட்டு மனசுல இவா கடக்கா கிறுக்கச்சின்ட்டு போயிடுவேன். எனக்குள்ளே தோணும் அப்படியே பெரிய நம்ம நல்ல ஒன்று செஞ்சோம்னா வைறாங்க, பாராட்டுறாங்க. அப்போ பாராட்டலை? நானா படைச்சது ஏன் தப்பா? படைச்சவன் தப்பு, அதை திருத்துறது ஏன் வேலை? இவளு குறை சொல்ல இவ யாரு அப்படின்னு தோணும். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.